திருப்பரங்குன்றம் மதுரைக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழர்களுக்கும் ஒரு உணர்வு. நம்ம தமிழ் கடவுள்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம லார்ட் முருகனை தான் சொல்லுவோம். முருகனுக்கு 6 படை வீட்டில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் தான். அந்த திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்துக்கு எங்கே விளக்கேற்றுன்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலவரமே வெடிச்சிருக்கு. இந்த கலவரம் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இன்டர்நேஷ்னல் மீடியாவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, இந்த கோர்ட்டில் கடைசியில் எடுக்கிற முடிவுக்கு என்னதான் தீர்ப்புன்றதை காத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன பிரச்சனையாச்சு, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரச்சனை தீபம் ஏற்றலாமா இல்லையான்றதுல தான். ஆனால் தீபம் எங்கே ஏற்றுறதுன்னு தான் இன்னைக்கு அந்த ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. இதோ இந்த தீபன் தூண் அப்படின்ற ஒரு பெரிய பில்லர்லையா, இல்லை இந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்க கோவில்லையா? எதில்? கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. என் பதில் சொல்கிறதுலையும் ஆதாரபூர்வமான பதிலாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதே ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கார்த்திகை தீபம்ன்றது மிக மிக பழமையான ஒரு விழா. திருப்பரங்குன்றம் 1000 ஆண்டுகளாக புனிதமான ஒரு பழமையான ஒரு மலை. அந்த மலையில் தீபம் ஏற்றப்படுகிறது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்று இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றப்பட்டதா, இதற்கான எழுத்து ஆதாரம் இருக்கா? நம்பிக்கை சொல்றது ஒன்று, ஆதாரம் சொல்றது ஒன்று. நானும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல்லையும் நிறைய நியூஸ் பேப்பர்லையும் நிறைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதில் ஒரு சில பேர் அகநானூரில், சங்க இலக்கியத்தில் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. கார்த்திகன் தீபம் ஏற்றும் போது அங்கே இருக்க மலை மேலே இருக்க அந்த பில்லரில் தான் தீபம் ஏற்றுனாங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஔவையார் காலத்தில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தான் இடத்தில் தான் தீபம் தூண் இருக்கு, அதுதான் தீபம் ஏற்றதுக்கூடிய ஒரு பாரம்பரியமான இடம்னு சொன்னாங்க. ஆனால் நான் இதை ரிசர்ச் பண்ணும்போது அகநானூரில் 141வது பாடலில் சொல்கிறது என்னன்னா, அந்த இடத்துல திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இந்த இடத்தில் தான் தீபம் இருந்துச்சுன்னு சொல்லலை. அவை சொல்வது விழா பற்றி தான். தீபம் தூண் இங்குதான் ஏற்றப்படுறது என்பதற்கு ஆதாரம் இல்லை. சரி, நம்ம ஊர் மக்கள் என்ன நினைவில் வைத்திருக்கலாங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊரில் பெரியவங்களை கேட்டால் முன்னாடி தீபம் இங்கே தான் ஏற்றினாங்கப்பா, அவங்க சொல்கிறது பெரும்பாலும் உச்சி பிள்ளையார் பக்கம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் பல வருடங்களாக நம்ம பாரம்பரியமாக பின்பற்றிட்டு நடந்த ஒரு. அதனால்தான் கோவில் நிர்வாகமும் பிள்ளையார் கோவில்லையே தீபம் ஏற்றுறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது அரசியல் முடிவு இல்லை, இது கிடைத்த ஆதாரம் வச்சு எடுத்த முடிவு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை தப்பு இல்லை, உணர்வு தப்பு இல்லை. ஆனால் ஆதாரம் இல்லாத இடத்தில் பிடிவாதம் பிடித்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அதனால்தான் கோவில் நிர்வாகமும் மலை உச்சியில் இருக்க அந்த பில்லரில் தீபம் ஏற்றாமல் இத்தனை வருஷங்களாக கோவில் நிர்வாகம் அவங்களோட அந்த ஒரு சப்போர்ட், அவங்களோட அந்த ஒரு ஐடியாவுமே பிள்ளையார் கோவில்லையே, கீழே அடிவாரத்தில் இருக்க பிள்ளையார் கோவில்லையே தீபத்தை அந்த கார்த்திகை தீபத்தில் நம்ம ஏற்றபடி ஒரு விளக்கு அங்கேயே ஏற்றிடலாம் அப்படின்றத ஒரு முடிவில் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சமூகத்தில் இந்து மக்கள் கண்டிப்பாக எல்லா மக்களையும், இந்தியாவில் இன்னைக்கு நேரத்தில் எல்லா மக்களையும் கம்பேர் பண்ணும்போது, எல்லா மதத்தவரையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க தாழ்த்தப்படுறாங்க. அவங்க இந்த சமூகத்தில் ஒரு தீய சக்தியாக, ஒரு கெட்டவங்களாக பார்க்கப்படுறாங்கன்றதை நம்ம கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம், இந்தியான்றது ஒரு செக்யூலர் கண்ட்ரி, மத சார்பற்ற நாடு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இந்த மத சார்பற்ற நாடு அப்படின்றதுல எல்லா மக்களும், எல்லா மதத்தவரும், எல்லா சாதி, எல்லா ரேஸ், எல்லாத்துலேயும் எவ்வளோ டைவர்சிட்டின்னு ஒரு விஷயம் இந்தியாவில் இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையாக வாழணுன்றத கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனால் ஆதாரம் இல்லாத ஒரு கிளீன் கான்ஸ்டிடியூஷன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்காது. கண்டிப்பாக ஏதாவது அகநானூர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு பழங்கால டெக்ஸ்டில், ஏன்ஷியன்ட் டெக்ஸ்டில் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு ஏற்றுற ஒரு இடமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது யார் மனதையும் புண்படுத்துறதில்லை, எந்த ரிலீஜனையும் டாமினேட் பண்ணதும் இல்லை, எந்த ஆர்பிட்ரரி ஐடியாவும் இல்லாமல் நான் ஒரு தனி மனிதனாக இந்த சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு பதிலை கொடுத்தது தான் இந்த வீடியோ.
இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் கண்டிப்பாக பொலைட்டாக கமெண்ட்டில் தெரிவிங்க. லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.